இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விஜயை தாக்குறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே இந்த ஈவில் எஃபெக்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை விஜய் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷன்ற மாதிரி ஓகேங்களா. 50 வருஷத்துக்கு முன்னாடி இது எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு. பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆனதே தவறான ஒரு விஷயம். இது எப்படி அவுட் ஆச்சு ஓகேங்களா, இங்கே எப்படி வந்து மிஸ்ஸஸ் விஜயோட ஃபோட்டோ வந்துச்சு ஓகேங்களா, இந்த பெட்டிஷன் வந்து யார் வந்து லீக் பண்ணா, இதுதான் வந்து பொலிட்டிக்கல் வெண்டிட்டான்னு மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. மிஸ்ஸஸ் சங்கீதா வில் ஹேவ் ஆக்சஸ். நம்மள மாதிரி ரொம்ப நம்பர் கஷ்டப்பட்டு அவங்க தேடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பையனை கூட இவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு ட்ரக் கேஸில் புக் பண்ணாமல் இருக்கணும்னா விஜய் பையன் ஜேசனோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்ட்டு. அது சொல்லாத அந்த ஆக்டர் தான் அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான் அவன் நல்லவனா, அவனை நான் சாத்தான் தான் சொல்லுவேன். அது யாரா இருக்கட்டும், அது மக்களுக்கிட்டே நம்ம விட்டுருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் ஹிந்துவாகவும் விஜய் அவர்கள் வந்து இதான சட்டப்படி மட்டும்தான் இங்கே திருமணம் செய்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே ஃபைல் பண்ணனால என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பேர் வெளியில் வந்துருச்சு ஓகேங்களா. அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ அரசியல்ல ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்கிறது விஜய் சங்கீதா இவர்களுடைய அந்த டிவோர்ஸ் இஷ்யூ தான். அது என்ன சார் ப்ராசஸ்? அது ஆக்சுவலாக நான் வந்து நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த டிவோர்ஸ் இஷ்யூவை பற்றி நம்ம வந்து ஏன்னா இன்னொருத்தவங்களோட பர்சனல் இஷ்யூன்றதுனால அதை வந்து நான் பேசக்கூடாது. பட் ஆனால் மற்ற சேனல்ல நான் பேசியிருக்கேன். எந்த விஷயத்தில் நான் பேசியிருக்கேன்னா அவங்க குடும்பம் எப்படி நல்லுறவாக அமைக்கணுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் தான் நான் பேசியிருக்கேன் இல்லையா. இதை வந்து நம்ம டிஸ்பியூட் பண்ணுறதுக்கோ இதை விலைக்கு சொல்கிறதுக்கான அட்வொகேட் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஈவன் தோ ஐ எம் an advocate, I don't practice in family court. புரிஞ்சுக்கலாம். மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. பட் வி யூஸ் டு டூ கவுன்சிலிங் ஓகேங்களா. கவுன்சிலிங்கில் மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எங்கள் ஆஃபீஸோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வித் ரிகார்ட் டு திஸ் ப்ரொஃபஷன் பாலிடிக்ஸ் இது எல்லாமே இட்ஸ் லைக் எ ரப்பர் பால். இஃப் யூ ட்ராப் இட் டவுன் இட் வில் பவுன்ஸ் பேக் டு யுவர் ஹேண்ட். இன்னைக்கு கீழே போகலாம், நாளைக்கு திரும்ப காலில் வந்துடும். புரிஞ்சுங்களா. அதுதான் இன்னைக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு ஓகேங்களா. ஆனால் ஃபேமிலி இஸ் லைக் எ கிளாஸ் பால். ஒன்ஸ் இஃப் யூ ட்ராப் இட் டவுன் அது தூள் ஆயிரும். ஸோ அதுக்கான என்னென்ன சூழ்நிலை வரும், அதை திரும்பி அமைக்கிறதுக்கான என்னென்ன சூழ்நிலைகள் மட்டும் நான் வந்து இதில் தெளிவுபடுத்துகிறேன். மற்றபடி லெட் அஸ் நாட் டிஸ்கஸ் இன் பர்சன் அபவுட் அவங்களோட அலிகேஷன்ஸ். அதை பற்றி நம்ம பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஏன் இதை பற்றி சொல்லலை அப்படிமா. ஆனால் ஒரு குடும்பம்னு வரும்போது ஃபேமிலி கோர்ட்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்களா, வக்காலத்துக்கு இல்லாத ஒரே கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு. அதாவது வக்கீல் போய் புருஷன் நல்லவன் பொண்டாட்டி கேட்டவன் அப்படின்னு போய் நின்று சண்டை போடுற கோர்ட்டு கிடையாது. இங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வரும்போது யுனைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஃபேமிலி கோர்ட்டோட இது. அதனால தான் அட்வொகேட்டே கிடையாது. அட்வொகேட் நீங்கள் வேணும்னா யூ ஹாவ் டு டேக் அ ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட் டு அப்பியர். ஒன்று ஃபாரினில் இருப்பாங்க, அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் அப்பியர் ஆரம்பிப்பாங்க. ஸோ டு அசிஸ்ட் த கோர்ட் பர்மிட் மீ டு ஃபைல் அ வக்காலத்துன்னு சொல்லி ஃபைல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா இட் இஸ் பில்ட் அப் வித் மோர் ஆஃப் இமோஷன்ஸ், நாட் வித் law. We will assist the parties ஓகேங்களா. இப்படி இந்த செக்ஷனுங்க அந்த செக்ஷனுங்க டிராஃப்ட்னா பண்ணி தருவோம். பட் ஆனால் வந்து கோர்ட் உள்ளுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க பேசணும். புரிஞ்சுங்களா. அவங்க சில சூழ்நிலை சில கிரிப்பிங் ஆகும். இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா நமக்கு தீங்கு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனால் சில விஷயத்தில் என்ன ஆகுது, அப்பா அம்மானால தானே இந்த டிவோர்ஸ் வரைக்கும் வருது ஓகேங்களா. அப்பா அம்மா வந்து அங்கே மாமியார் மாமனாராக மாறிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேர்ன் பண்ணும்போது தான் வந்து ஆகுது. அதை தவிர்த்து பார்த்துட்டு, ஏன்னா யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஓகேங்களா, கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி ப்ரீமெச்சூர்டு கேஸ். இந்த கேஸில் வந்து என்ன ஒரு தவறுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெட்டிஷன் தான். இந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆனதே தவறான ஒரு விஷயம். இது எப்படி அவுட் ஆச்சு ஓகேங்களா, இங்கே எப்படி வந்து மிஸ்ஸஸ் விஜயோட ஃபோட்டோ வந்துச்சு ஓகேங்களா, இந்த பெட்டிஷன் வந்து யார் வந்து லீக் பண்ணா,
இதுதான் வந்து பொலிட்டிக்கல் வெண்டிட்டான்னு மட்டும் சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஐ டசன்ட் வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ் ஆன் திஸ் இஷ்யூ. ஓகே, இது எப்படி சார் லீக் ஆகியிருக்கும்? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட்டுக்கு தே வில் ஃபைல் இட் பிஃபோர் த ஃபேமிலி கோர்ட். ஓகே ஓகேங்களா, இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல் தே ஃபைல் திஸ் பெட்டிஷன் பிஃபோர் த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் செங்கல்பட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பேர்னா இருக்காது. புரிஞ்சுங்களா? பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்டில் இதை ஃபைல் பண்ணுறதுனால ஏன்னா இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் ஹிந்துவாகவும் விஜய் அவர்கள் வந்து இதான சட்டப்படி மட்டும்தான் இங்கே திருமணம் செய்தது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே ஃபைல் பண்ணனால என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பேர் வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா, சங்கீதா விஜய் வெர்சஸ் ஜோசப் விஜய் சந்திரசேகர்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வந்துருச்சு. எப்போதுமே ஃபேமிலி கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பண்ணுறாங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் நேமும் வராது ஒய்ஃப் நேமும் வராது. அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் மாதிரி வரும். ஓகே, புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வேற யாரும் இதை செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால இதை டெலிபரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை லீக் பண்ணி ஆனால் இந்த பெட்டிஷன் வரைக்கும் எடுத்து வெளியில் விட்டது வந்து இட் இஸ் ஒன்லி அ பொலிட்டிக்கல் வெண்டிட்டா. ஓகே, ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தகராறு நடக்கும். ஒய்ஃப் போய் போலீஸ் ஸ்டேஷன் புருஷன் போட்டு என்னை அடிக்கிறாம்பாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு தான் ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்டை கூப்பிட்ட உடனே அந்த பெட்டிஷனை அந்த ஹஸ்பண்ட் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உட்கார வச்சு நம்ம கடுமையான போலீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து உமன் ஆலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் செய்வாங்க. வந்து அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஏன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்களே கவுன்சிலிங் கொடுப்பாங்கங்க, நீங்கள் சேர்ந்து வாழுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த இதில் வந்து ஒரு அலிகேஷன் இப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்தோடனே இந்த மாதிரி அலிகேஷன் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே வந்து அடல்ட்ரி இந்த அடிக்கிறது மென்டல் டார்ச்சரு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதை பார்த்து ஹஸ்பண்டுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக. ஸோ அதை கவுன்சிலிங் வழியாக தான் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இந்த பெட்டிஷனே காட்ட மாட்டாங்க. இது நிறைய விஷயத்துல சால்வ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, 2 பேர்த்தையும் எழுதி வாங்கிக்குவாங்க. நாங்கள் அமிக்கபுளாக செட்டில் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து யார் பேர்லையும் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லைன்னா வந்து ஏமா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, ஒன்று தீர்க்க முடியாத இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு எழுதி கொடுங்கம்பாங்க. ஸோ வர்ஸ்ட் கம் சினாரியோ. ஓகேங்களா, ரொம்ப ஒரு 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 வேற விதமாக வேற டாலரேட் பண்ண முடியாத தாக்குதலாக இருந்துச்சுன்னா தான் எஃப்ஐஆரே போடுவாங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நடைமுறை. புரிஞ்சுங்களா? இப்படி தான் வந்து உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனே கண்டக்ட் ஆகும். அப்படிங்கும் போது ஃபேமிலி கோர்ட்லேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அனுப்புவாங்க. கவுன்சிலர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இப்படி இது என்ன சின்ன இஷ்யூ ஏன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஹாவ் அ பிரேக்கர். இந்த பிரேக்கர் எப்போனா டூ மச் ஆஃப் லவ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கர் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, நம்ம ஃபோனில் ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் இருக்குமா, எல்லாத்துக்கிட்டேயுமே நம்ம வந்து அன்பை பகிர்ந்துக்குவோமா. ஆனால் சில பேர்த்திட்ட நம்ம எதிர்பார்ப்போம் திரும்ப. புரிஞ்சுங்களா? அந்த திரும்பி எதிர்பார்க்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வருது. அது தனியாக உட்காந்து பேசுறதுக்கு சின்ன ஈகோவும் ஆடப் ஆகும். நான் என்னத்துக்கு உன்ட்டு வந்து பேசணும், நீ தானே தப்பு செஞ்ச, நீ தானே என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன், அதாவது இங்கே கோர்ட்டு கவுன்சிலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக மனம் விட்டு பேசுங்க, ஃப்ரீயாக ஒருத்தவங்க கூட இருங்க அப்படிங்கும் போது அந்த கவுன்சிலர்ஸ் வந்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து மனம் விட்டு பேசுவாங்க. சில இது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கோர்ட்டும் ஒரு மாதிரி ரன் ஆகும். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வே பேக் ஒரு 10 years பேக் இப்போ நடைமுறையில் இருக்குதான்னு தெரியல. சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு டிக்கெட்டே கொடுப்பாங்க, ரூம் ஃப்ரீ, நீங்கள் 2 நாள் போய் சேர்ந்து இருந்துட்டு வாங்கம்பாங்க பாண்டிச்சேரியில். ஓகேங்களா, நம்ம பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேட்ரிமோனியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கண்ட்ரி தான் நம்ம கண்ட்ரி. புரிஞ்சுங்களா? இதை கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி இவங்க இப்படி அவதூறு சொல்லிட்டாங்க, இந்த அலிகேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து ஒன்று வந்துச்சுன்னா அதுவும் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி யாருக்குமே வந்தது இல்லைங்க. நாட் ஈவன் ஃபார் எனி பொலிட்டீஷியன். ஓகேங்களா, எந்த பொலிட்டீஷியனுக்கும் வந்ததில்லை, எந்த ஆக்ட்ரஸ்க்கும் வந்ததில்லை. அதாவது இன்னைக்கு இவங்க தான் வந்து லைம் லைட் பீப்புள்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? இந்த லைம்லைட் பீப்புள் யாருக்குமே இந்த மாதிரி வந்தது இல்லையே. நீங்க ஒரு பெட்டிஷன் எடுத்து காட்டுங்க, இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் வந்து வெளியில வந்திருக்குன்னு. இதுதான் வந்து இந்தியாவின் முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் டேமேஜ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இது பண்ணவங்க எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, they are all evil effect. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவன் வந்து நல்லவனா? ஒரு குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான், அவன் நல்லவனா? அவனை நான் சாத்தான் தான் சொல்லுவேன். அது யாரா இருக்கட்டும், அது மக்களுக்கிட்டே நம்ம விட்டுருவோம். புரிஞ்சுங்களா? இதை லீக் பண்ணி ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறான்னா இது வந்து சாத்தான் வேலை தான். சார், ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இத்தனை வருஷம் வந்து சங்கீதா வந்து இந்த கஷ்டத்துல இருக்காங்க, அது அப்பவே அவங்க தெரியப்படுத்தலாமே, எலெக்ஷன் வர டைம்ல எதுக்கு இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விமர்சனம். அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, நம்ம கூட இருந்து நம்மளை தப்பாவும் பேசுவாங்க, நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு மனசு உள்ளவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கேடர்ல சில பேர் தெரியும். சில பேர்த்த நம்ம அளந்து வச்சுக்குவோம். அந்த அளவுகோல் தெரியாம சில நேரத்துல வந்து அவங்கள நம்புவாங்க. புரிஞ்சுங்களா? நான் அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது விஜய் மேல நடந்த தாக்குதல் மட்டும் இல்ல, இது அவங்க குடும்பத்து மேல நடந்த தாக்குதல். நான் இது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் கன்சியூம் பண்ணதா ஆக்டர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவே ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். ட்ரக்கை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு உங்களுக்கு சும்மா டெஸ்ட் எடுக்கிறோம், அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரக் கேஸ்ல புக் பண்ணிட்டாங்க. உனக்கு ட்ரக் கேஸ்ல புக் பண்ணாம இருக்கணும்னா விஜய் பையன் ஜேசனோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு இருக்காங்க. அது சொல்லாத அந்த ஆக்டர் தான் அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. இட் வில் கம் டு ட்ரையல் அண்ட் வில் கம் டு லைம் லைட். அது அந்த ஆக்டருக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? மிஸ்ஸஸ் சங்கீதா வில் ஹேவ் ஆக்சஸ். நம்மள மாதிரி ரொம்ப நம்பர் கஷ்டப்பட்டு அவங்க தேடணும்னு அவசியம் இல்லை. அவங்க பையனை கூட இவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. அது மிஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? அது மிஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விஜயை தாக்குறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே இந்த ஈவில் எஃபெக்ட் சொல்றேன் பாத்தீங்களா, இத விஜய் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷன்ற மாதிரி. ஓகேங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இது எம்ஜிஆருக்கும் நடந்துச்சு. நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண விடாம அவ்வளவு தடை போட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவதூறா பேசுவாங்க. அம்மா செல்வி ஜெயலலிதாவை வந்து பாத்தீங்கன்னா அவதூறா பேசுனது யாரு? இந்த சாத்தான்ஸ் தான். அன்னைக்கும் அதே சாத்தான் தான், இன்னைக்கு இதே சாத்தான் தான். 50 வருஷம் இந்த சாத்தாவை மட்டும் ஒளியவே ஒளியாது. புரிஞ்சுங்களா? எவ்வளவு அவதூறா பேசுனாங்க. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா தவிர அவங்க எப்படி பேச முடியும்? அன்னைக்கு ஆனா பேசுனாங்கல்ல, எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்க. ஒரு பெண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கலாமா? ஓகேங்களா? என்னென்ன பறந்துருக்காங்கன்னு எல்லா மக்கள் மறக்க மாட்டாங்க. சட்டசபையில் அசிங்கப்படுத்தி இருக்காங்க, சாரியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. எவ்வளவு கேவலமா நடக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க. அந்த பெண்கள் இப்ப இதை கிளப்பி விட்டதுனால இந்த சாத்தானுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. இது அவங்களோட இமேஜினேஷன் கோட்டை. 10 பேர்த்து குடும்பத்தை பிரிச்சாச்சும் ஓகேங்களா, தான் வந்து அந்த ஆட்சியில உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து இந்த சாத்தானோட எண்ணம். இந்த சாத்தானா கண்டிப்பா வெல்லும். சங்கீதா அவர்கள் வந்து ஒரு 500 கோடி ஜீவானம்சம் வந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஜீவானம்சம்னா என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்ன சார்? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜீவானம்சம் கேட்டிருக்காங்க ஆஸ் பர் திஸ் பெட்டிஷன்ல. இந்த பெட்டிஷன்ல வந்து அவங்க அது மட்டும் கேட்கல. அவங்க வந்து இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தான் அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு இருக்காங்க. பிளஸ் இன்னொன்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சங்கீதா யூஎஸ்ல யூகேல இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு. இங்கே அவங்க பெட்டிஷன்ல கிளியரா போட்டிருக்காங்க, விஜயும் அவங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அட்ரஸ். சங்கீதாக்கும் ஒரே அட்ரஸ், இதுக்கும் ஒரே அட்ரஸ். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதே வீட்டில் தான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி இதுல கேட்டிருக்காங்க. ஜீவனாம்சம் அவங்க 5 கோடி 500 கோடினா கேட்கல. ஓகேங்களா? ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிளா கொடுங்க தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கூட அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வெளியாகி இவ்வளோ அசிங்கமாகுது பாத்தீங்களா, இந்த இதுல பேராகிராஃப் இதை நான் சொல்ல விரும்புறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, the perfect and the safeguard the dignity, privacy and reputation of all the parties. இதுல பார்ட்டி யாரு? ஒன்னு சங்கீதா, இன்னொரு பார்ட்டி யாரு? மிஸ்டர் விஜய். ஓகேங்களா? டிக்னிட்டி, பிரைவசி அண்ட் ரெப்புடேஷன் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ். எங்க பார்ட்டிஸ்னா எனக்கும் என் கணவருக்கும் டிக்னிட்டி வேணும், எங்களுக்கு பிரைவசி வேணும், எங்க ரெப்புடேஷன் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா நீங்க நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஏங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க கூட ஓகேங்களா என் புருஷனோட ரெப்புடேஷனும் பிரைவசியும் போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லவ்ல ஏற்பட்ட ஒரு இதுதான். அப்பயுமே ஒரு கான்சியஸா பாருங்க, எவ்வளவு சாத்தா வந்து எதையோ உட்காந்து கையெழுத்து போட சொல்லியிருந்தாலும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து மொத்தமா எல்லா பேராகிராஃபையும் நம்ம வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஆனா ஹியர் தே மேட் இட் வெரி கிளியர். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு அட்வொகேட் வந்து இதுதாங்க போட்டிருக்கோம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு கடினமான விஷயம். நம்ம என்ன கிளாஸாக எடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சொல்லியா கொடுக்குறோம், பாடம் சொல்லியா, ஜென்ரலாகவே கையெழுத்து போடுவாங்க. பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா அவங்க வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ரைவசி வேணும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டிக்னிட்டி கெட்டு போகக்கூடாது, எனக்கும் என் ஹஸ்பண்டோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? ஸோ ஒருத்தவங்க காதலிக்கிறனால தானே வந்து என் ஹஸ்பண்டோட ரெப்புடேஷனும் ப்ரைவசியும் டிக்னிட்டியும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சு அவங்களோட பெட்டிஷனை வெளியில விட்டு அவங்களோட டிக்னிட்டியும் ப்ரைவசியும் ரெப்புடேஷனையும் ஸ்பாயில் பண்ண நினைச்ச இந்த சாத்தான்களை இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பார்ட்டிஸ், அதாவது எனக்கும் என்னோட அவங்களோட இஷ்டம் மட்டும் கிடையாது. ஓகே, எக்ஸ்பெக்ட் மீ ஃப்ரம் அப்பியரிங் பிஃபோர் த கோர்ட்னு கூட கேட்கல, புரிஞ்சுக்கல. பார்ட்டிஸ் தன் கணவருக்கும் சேர்ந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன விஷயம். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எஃபெக்டனா கொஞ்சம் தள்ளிட்டு பார்த்தோம்னா பாசிட்டிவாகவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் வந்து கடவுளை நம்ம பிரார்த்திக்குவோம். ஓகே சார். சார், இது வரைக்கும் நிறைய நடிகர்கள் வந்து சமீபமாக நிறைய டிவோர்ஸ் ஆகியிருக்கு, அவங்களோட பெட்டிஷன்ஸ் எதுவுமே வரல. விஜய் அவர்கள் அரசியலில் வந்ததுனால தான் இந்த பெட்டிஷன் வந்து லீக் ஆகியிருக்கா, இல்லைன்னா லீக் ஆகியிருக்காதா? இல்லை, கண்டிப்பாக இவர் வந்து இன்னைக்கு அவசியம் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜயை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும்னா அவங்க எல்லாத்துலேயுமே டார்கெட் பண்ணி பார்த்தாங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லலாம் 41 people டெத் ஆனால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில டார்கெட் பண்றாங்கங்க. 41 குடும்பம், ஒரு குடும்பம் கூட வந்து விஜய் வந்து தப்புன்னு சொல்லலையே. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் குடும்பத்துல வந்து ஒரு சாவு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடவுளே திட்டுவோங்க. கடவுளா நீனு தூக்கிட்டு போயிட்டிய, நீனா மனுஷனான்னு கேட்டுவோம். கடவுளை திட்டுவோங்க. நம்ம வர்ஷிப் பண்ற காட திட்டுவோமா இல்லையா? அந்த ஆத்திரம் இருக்குமா இல்லையா? அப்படிங்கும் போது 41 குடும்பத்துல ஒரு குடும்பம் கூட விஜய் வந்து தப்பு சொல்லலைன்னா ஓகேங்களா, இதுல இருந்து என்ன புரியுது? இவங்க செல்ஃப் எடுக்கல, இவங்க கொன்னது. தே கில்டு 41 people தான் சொல்லுவேன். தே கில்டு 41 people. எப்பயுமே ஒரு ஸ்டாம்பேடுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு அதே நான் கவர் பண்ண ஸ்டாம்பேடுன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா என்னன்னு சொல்றீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் அத்தாரிட்டிஸ், ஆர்கனைசிங் கமிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரினா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இல்லாமையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி இல்லாமையும் யாருமே வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. ஆர்கனைசிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யணும் அது செய்யணும். ஸோ ஈக்குவலன்ட்லி எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள். பட் ஆனால் இந்த ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கான்ஸ்பிரன்சி. இது திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு விஷயம். இது கண்டிப்பா வந்து இட் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை சுப்ரீம் கோர்ட். எஸ்ஐடி, இங்க சிபிஐக்கு மேல எஸ்ஐடி இருக்குது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், which has been appointed by the Supreme Court, and month on month they are giving the reports to the Supreme Court. ஸோ இதுல ஒரு நல்ல நடவடிக்கை வந்து இந்த சாத்தான் கும்பலே அழிஞ்சு போயிடும் இந்த கேஸோட. ஓகே சார், இறுதியான கொஸ்டின். இப்போ இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இந்த கேஸ் வந்து ஃபைனல் ஆக இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் சார்? இது ஃபைனல் ஆகாது, இது சமாதானம் ஆயிரும். ஓகே, சமாதானம் கண்டிப்பா இது சமாதானம் ஆயிரும். இன்னுங்க ஏங்க ஒருத்தர் 2 பேரை கும்பிட்டா பரவாயில்லைங்க. ஓகேங்களா, ஊரெல்லாம் விஜய். ஓகேங்களா, தே ஆர் நாட் கேடர்ஸ் ஆஃப் டிவிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது ஒரே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க அனைவரும் விஜய் விஜய்னாரு. எல்லா குடும்பமாக தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன யோசிப்பாங்க? எனக்கு என் தம்பிக்கு இப்படி ஆகும், என் அண்ணனுக்கு இப்படி ஆகும், என் அக்காவுக்கு இப்படி ஆகும், என் தங்கச்சிக்கு இப்படி, எல்லாம் சேரணும் தானே நினைப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லபடியா நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப பிலிமினரி ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் வெயிட். அண்ட் இது வந்து எப்போ கேஸ் முடியும்னா, இதுக்கு கேஸ் ஆரம்பிக்கவே வேணாங்கிறேன். எப்போ வித்ட்ரால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்திக்குவோம். April 20th வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அன்னைக்கு என்ன ஒரு கவுன்சிலிங் செஷன் போடுவாங்க. அந்த கவுன்சிலிங் செஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு
ரெண்டு பேத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்து 2 வாட்டி 2 நிமிஷம் வந்து பேசினாங்கன்னா இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீதா என் தோழின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. ஓகே. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இதை நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்குள்ளே இது சார்ட் அவுட் ஆயிரும். இப்போ முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் இஷ்யூனா, ஏங்க எந்த குடும்பத்தில் அங்கே வராது? எந்த குடும்பத்தில் நான் வந்து சொல்கிறேன், நான் ஒன்றும் ஜென்ரலாக சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா எல்லாமே 5 விரலாக தானே இருப்போம். சமயத்தில் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அது இதை வந்து பெருசு பண்ணிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த சாத்தான் கும்பல். இதுதான் சாத்தான் கும்பல். என் ஃபேமிலியில் வருங்க, நான் கெட்டவங்க அப்படின்னு எடுத்துக்குவீங்களா? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வராதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு சமயத்தில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் செய்யும். புரிஞ்சுங்களா? இதில் நீங்கள் இந்த சினிமாவுக்கு வராதிங்க, இந்த அரசியல் ஆலோசனை இது வேணாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். எப்பப்போ யார் யார் என்னென்ன வேணுமோ அது அப்பப்போ கேட்டுக்குவாங்க, அப்பப்போ இது பண்ணிக்குவாங்க. இது ஒன்று நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சிஸ்டமேட்டிக்காக போட்டு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. 1+1 = 2ங்கிறது. சமயத்தில் வந்து வைஃப் சொல்கிறத கேட்போம், சமயத்தில் அம்மா சொல்கிறத கேட்கும், சமயத்தில் பிள்ளைங்க சொல்கிறத இன்னைக்கு கேட்குறோம். புரிஞ்சுங்களா? ஒரு சமயத்தில் ஒருத்தர் கொடுக்கறது நமக்கு நல்ல அட்வைஸாக இருக்கும். இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு சில மன கஷ்டம் இருக்கு, சரி உணுங்க நெக்ஸ்ட் வரை செஞ்சுக்கலாம். இதுதான் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இப்படி அனவரிச்சு, அதாவது இது இவரை வளர்த்தாரு அப்படியே ப்ரொபகண்டா, அதாவது பேட் ப்ரொபகண்டா யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சாத்தான் மட்டும் தான் பண்ணும். ஏன்னா இந்த சாத்தான் என்ன பண்ணா, இதுக்கு ஃபேமிலி இல்லை, ஓகே இதுவா, இது ஆட் ஆன் ஃபேமிலி ட்ரீயை பெருசாக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ட்ரீ ஏற்கனவே பெருசாகி ஊரு ஃபுல்லா அவங்க தான் போஸ்ட்ல இருக்கிறாங்க. எல்லா போஸ்ட்லயும் அந்த ஃபேமிலி ட்ரீ தான் இருக்குது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலியை இப்படி வளர்க்குறோம். ஓகேங்களா? இங்க ஃபேமிலி ட்ரீ ஆட் ஆன், இங்க சேர்த்துக்கோ அங்க சேர்த்துக்கோ அப்படின்னு ஃபேமிலி ட்ரீ ஆட் பண்றதா இது சாத்தான் அது செய்யும். நார்மல் மனுஷன் அதை செய்ய மாட்டான். மனிதர் வாழ்க்கை வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதுதான் மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு தான் கேட்குறேன். ஓகே சார். அது அரசியல், அதாவது வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரு. அந்த பெயின் வந்து ஒரு ரசிகர்கள்ட்ட நான் பார்க்குறேன், ஒரு தொண்டர்ட்டையும் பார்க்குறேன். He is more than an actor or a politician. Okay sir. He is Vijay has become a family member of everyone's family. Okay. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது அவங்க அவரை லைக் பண்ணுறவங்க வந்து அப்படிதான் அவரை லைக் பண்ணுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.